கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, சங்கீதம் 10:12 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே, உம் கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதிரும் அப்படின்னு சொல்றாரு. சிறுமைப்பட்டவர்கள் மீதும் ஏழைகள் மீதும் திக்கற்றவர்கள் மீதும் அவருடைய கை அவர்களுக்காய் அநேக நேரத்துல உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதெல்லாம் கையை நீட்டினாரோ அப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதமும் அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரமும் விளங்கியது. மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டிய பொழுது முழுவதும் பலத்த கீழ்காற்று வீசி சமுத்திரம் ஒதுங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. வெட்டாந்தரையில் நடந்து சென்றார்கள். இப்படி கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை கண்டு கர்த்தரிடத்திலும் மோசேயினிடத்திலும் ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள். ரெவிதீமிலே அமலேக்கியரோடு செய்த யுத்தத்தில் மோசேயின் கைகள் உயர்ந்த பொழுது இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார். மோசேயின் கை தாழ்ந்திருந்த பொழுது அமலேக்கியர் வெற்றி பெற்றார்கள். அற்புதமான பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். தாவீது சொல்றார், நான் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் காணவில்லைன்னு சங்கீதம் 37:25 சொல்றார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒருவன் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். லேமுவேலின் தாய் தன்னுடைய மகனுக்கு ஊமையனுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்துக்காகவும் நீ உன் வாயை திறன்றார். நம்மள எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். சோ கர்த்தர் பெரியவர், அவர் திக்கற்றவர்களுக்கு சகாயர்னு இருக்கு. இவரை சேவிக்கிற நாமும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். தாவீது எளியவர்கள் மேல ரொம்ப கரிசனையா சொல்றாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லைன்னு. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லைன்னு. சோ நம்ம சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். அதுதான் நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா.